ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. நம்மளுடைய ஹாஃப் இயர்லி லெசன் பிளான் செஷனில் இது 3rd டே 10th ஸோ இதில் எந்தெந்த லெசனுக்குரிய கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் 3 and 14 கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 3rd லெசன்லேயும் 14th லெசன்லேயும் உள்ள 2 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 கலோரி, டிஃபைன் 1 கலோரி, பாயில்ஸ்ல சார்லஸ்ல இந்த மூணும். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன், அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஒரே மாதிரி அந்த ஒரு வேர்ட் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. பட் இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு 14th லெசனில் இருக்கிற ஆன்சரின் 1 or 2 வேர்ட்ஸ் படிச்சுக்கோங்க. அதில் என்ன இருக்கும்னா நம்மளுடைய ஹார்ட்டோட டபுள் ப்ரொடெக்டிவ் லேயர் என்னது, ஆர்பிசியோடைய கலர் ஏன் ரெட் கலரில் இருக்குது, அதோடைய ஷேப் என்ன, அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஹஷன்னா என்ன, வாட் இஸ் கொஹஷன். நெக்ஸ்ட்டு ஒய் சர்க்குலேஷன் இன் மேன் இஸ் கால்ட் அஸ் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும், ரீசனிங் கொஷின் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஹூ டிஸ்கவர்ட் RH ஃபேக்டர், ஒய் இட் இஸ் நேம்டு ஸோ அப்படின்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு அந்த கொஷின். நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஆர்ட்ரிஸ் அண்ட் வைன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஒய் SN நோட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பேஸ் மேக்கர் ஆஃப் தி ஹார்ட். ஸோ இதுவும் நெக்ஸ்ட் இந்த சர்க்குலேஷன் கொஷினும் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். இதெல்லாம் உங்களுடைய ஷார்ட் ஆன்சர்ஸில் இருக்கிறது 20 கொஷின்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுலேருந்து இந்த 5 கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் கொஷின்ஸ் இருக்கும். ஹார்ட் கொஷின்ஸில் இந்த 3 மட்டும் பார்த்துக்கோங்க. 7 கொஷின்ஸ் வரைக்கும் இருக்கும். அதில் இந்த 3 மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா ஆர்பிசி இன் மேமல் do not have செல் ஆர்கனல்ஸ், ஒய் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த கொஷின். நெக்ஸ்ட் மினரல் இன் செல்ஸ் ஆர் நாட் லாஸ்ட் வென் லீவ்ஸ் ஃபால். லீவ்ஸ் ஃபால் ஆகும்போது அதில் இருக்க மினரல்ஸ் வந்து லாஸ் ஆகாமல் அப்படியே அடுத்தடுத்ததுக்கு போயிடும், எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க அதில். Next, movement in phloem has can travel in any direction. phloemல அந்த particles மூவ் ஆகிறது எந்த டைரக்ஷன்னாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஹார்ட் கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஷின்ஸ், ஆல்ரெடி இருக்க கொஷின்ஸில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4 மார்க் 2 லெசனுக்கும் சேர்த்து இந்த 3 கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும். ஃபஸ்ட் ஒன் என்னென்னா ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் டு ப்ரூவ் ஆர் டு ஷோ தி ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். அந்த ஒரு ஃப்ளாஸ்க்கை ஹீட் பண்ணும் போது அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் இது, ரியல் எக்ஸ்பான்ஷன் எதுன்னு சொல்லி அதோட வேல்யூ எடுத்து எழுதியிருப்போம் அந்த கொஷின். ஆக்சுவலாக இது டீட்டெயில் கொஷினில் இருக்கும், பட் 5 மார்க்கில் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், டிரான்ஸ்பிரேஷன் இஸ் அ நெசசரி ஈவில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டிரான்ஸ்பிரேஷன்றது ஒரு ஈவில்னா, பட் கண்டிப்பாக அது தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த கொஷின். ஸோ இது 3மேவும். நெக்ஸ்ட் ஒன், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், டிரான்ஸ்பிரேஷன். இதில் இன்னும் டீட்டெயில் கொஷின்ஸ் இருக்குது, அது நெக்ஸ்ட் செஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து படிப்போம். ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தனியாக கேட்பாங்க, ஐடியல் கேஸ் இந்த டிரான்ஸ்பிரேஷன் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு செட்டோடு சேர்ந்து வரும். ஸோ இந்த இதெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக கவர் பண்ணிடுங்க. இந்த கொஷின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு அது ஞாபகம் இருக்க மாதிரி தான் இருக்கும். அது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் மனப்பாடம் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்ற வச்சு நீங்களாவே ஒவ்வொன்றா எழுதுங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிடுங்க. தேங்க்யூ.